திருத்தணி அருகே 25 ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வரும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி காங்கிரஸ் பிரிவு வழக்கறிஞர் தலைமையில் ஆட்சியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பெரிய கடம்பூர் பகுதியில் சுமார் 25 ஆண்டுகளாக சர்வே எண் 17/2 மயான அரசு புறம்போக்கு ஆதி திராவிடம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அரசு வழங்கப்பட்டுள்ள வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு போன்ற அரசு அங்கீகார கார்டுகள் வைத்திருந்த போதிலும் 25 ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வரும் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கோரி கடந்த 2025ஆம் ஆண்டு திருத்தணி வட்டாட்சியரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் ஆகியோர் பெரிய கடம்பூர் பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பின்னர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை போன்ற நகல்களை வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் அப்பகுதி மக்கள் திருத்தணி வட்டாட்சி அலுவலகத்தில் சென்று இலவச வீட்டுமனை பட்டா கோரி கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனு மீது வருவாய்த்துறை சார்பில் எது மாதிரியான நடவடிக்கை எடுத்துள்ளதாக கேட்டபோது, நீங்கள் எப்போது மனு கொடுத்துள்ளீர்கள் என அதிகாரிகள் கேட்டுள்ளதாக பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனு காணாமல் போனதாக திருத்தணி வட்டாட்சி அலுவலகத்தில் தெரிவித்துள்ளதை வருவாய்த்துறை அதிகாரி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கொடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மனுவினை பரிசீலனை செய்து தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா விரைவில் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் திருத்தணி கிழக்கு ஒன்றியம் காங்கிரஸ் பிரிவு வழக்கறிஞர் தாஸ் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதாவிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். வாங்கிட்டு போயிட்டு அந்த மனு காலன்னு சொல்லிட்டு 6 மாசமா தேடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க. நாங்கள் இது சம்மந்தமா வெள்ளிக்கிழமை டைரெக்டாக 4 மணிக்கு மேலே கலெக்டர் பார்வையும் போது அம்மாவிட்ட தகவல் கொடுக்கும்போது அவங்களும் ஃபோன் பண்ணி தாசர்கிட்ட பேசினாங்க. அவரும் மனு தொலைஞ்சு போய் தேடின்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏழை மக்கள், பாமர மக்கள் எந்த அதிகாரிகிட்ட போய் பேசுறது, எந்த அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறதுன்னு தெரியாதவங்ககிட்ட ஒரு மனு கொடுத்த மனுவே தொலைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு தேவையான நிவாரணம் யார் செய்யணும்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். மக்கள் பணி செய்கிறவங்களே தாமதப்படுத்தினாக்கா அவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க? அதனால தான் இப்போ டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் இன்னைக்கு நாங்கள் இது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்குறோம். இது சர்வே நம்பர் 117/2 இந்த சர்வே நம்பரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 141ல் 1ல் அதில் 20 பேருக்கு பட்டா கொடுக்க வேண்டியது. அதையும் சீக்கிரம் கொடுக்கணும். இதுக்கும் பட்டா சீக்கிரம் கொடுப்பேன்னு சொல்லி டிஆர்ஓ நாங்கள் மனு கொடுத்தன பேரில் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக அந்த 117/2 மயான பொறுமை சீக்கிரம் பட்டா கொடுக்குறேன்னு என்கிட்ட உறுதி கொடுத்துருக்கிறாரு. 40 பேருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சியும் இருக்கிறாங்க, எம்பிசியும் இருக்கிறாங்க. ரெண்டுமே கலந்து தான் அதில் வீடு கட்டியிருக்கிறாங்க. சம்மந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பார்வையிட்டு இது சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பட்டா சீக்கிரம் கொடுக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.